இலக்கு மின்னிதழ் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திப்பதை இட்டு நான் புலகாங்கிதம் அடைகின்றேன். இன்றும் என்னுடன் வளமை போல் கலாநிதி அருஸ் அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் அரஸ். வணக்கம் ஸ்டீவன். இலக்கு நேயர்களுக்கு அன்பு எழுந்த வணக்கம். இன்றைக்கு நாங்கள் ஈழத்திலே எங்களுடைய அரசியல்வாதிகள் தமிழ் மக்கள் பேரவை தமிழகம் சென்று எல்லா அரசியல் கட்சிகளையும் சந்தித்திருக்கின்றார்கள். அவர்களுடைய சந்திப்பு பற்றி நாங்கள் கொஞ்சம் விரிவாக உரையாட உள்ளோம். அதற்கு முதல் ஒரு இரண்டொரு காணொளிக்கு முன்பு இந்த இளையராஜாவினுடைய ஐரோப்பிய வருகை சம்பந்தமாக பேசியிருந்தோம். அந்த இப்படியான இசை நிகழ்வுகளில் நிகழ்வுகளை நடத்துவதில் நாங்கள் எந்த எதிர்ப்பும் இல்லை. ஆனால் இந்த இசை நிகழ்வுகள் எந்த காலங்களில் பொருத்தமான திகதிகளில் நடத்தப்பட வேண்டும் என்பது பற்றி கூறியிருந்தோம். இந்த ஈழத்தமிழர்களுடைய வலி சுமந்த நாட்களில் எங்களுடைய நினைவு ஏந்தல் நாட்களில் இவைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த காணொளியை நாங்கள் செய்திருந்தோம். அந்த காணொளியை பார்த்து பல பேர் தங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய காணொளிக்கு கீழேயும் அவர் பதிவிட்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் தனிப்பட்ட ரீதியாகவும் பல பேர் தங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய நேரடியாக பகிர்ந்திருந்தார்கள். அந்த வகையிலே அரசு நான் நினைக்கிறேன் இந்த எங்களுடைய காணொளியை பார்த்து இதற்கு தங்களுடைய இந்த ரியாக்ஷனை தந்தவர்கள் இந்த அமைப்புகள், முக்கியமாக இந்த அமைப்புகள் இதில் முக்கியமாக பங்கு பெற்றியவர்கள், இப்படியான விடயங்களை தெளிவுபடுத்துவதற்கு முன்னின்று செயற்பட்டவர்கள் அனைவருக்கும் நாங்கள் எங்களை ஊடகம் சார்பாகவும் ஒரு நன்றி தெரிவிக்க வேண்டியவர்களாக கடமைப்பட்டுள்ளோம். நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் அரசு? உண்மைதான். என்று சொன்னால் அந்த நிகழ்வு இப்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறதாக அறிவித்திருக்கிறார்கள். அது உண்மையில் அது அவ்வாறு செய்தது உண்மையில் ஒரு நல்ல விடயம். அதற்கு நாங்கள் நன்றி தெரிவிக்க வேண்டும். அதே நேரம் எங்கள் காணொலியை கேட்டவர்கள், அதற்கு கருத்து சொன்னவர்கள், அது தொடர்பான கருத்துக்களை கொண்டு சென்று ஒரு கருத்துருவாக்கத்தில் ஈடுபட்டு இந்த நடவடிக்கைக்கு முன்னின்று உழைத்தவர்கள் எல்லோருக்கும் நாங்களும் நன்றி சொல்ல வேண்டும். அதே நேரம் இப்ப இந்த இலக்கு ஊடகத்தில் கூட ஒரு கட்டுரை இந்த முறை வந்ததை நீங்கள் பார்க்கலாம். அதில் எழுதியிருக்கிறார்கள், இதில் அதாவது இதை எதிர்ப்பதானால் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த ஈழத்தமிழர்களுடன் அணுகி பேசி ஏன் தடுக்க முடியாது என்று கேட்டிருக்கிறார்கள் அந்த கட்டுரையில். அவர்கள் அதில் அவர்களும் மானம் உள்ள தமிழர்கள் தானே, மரக்கட்டைகள் இல்லை என்றும் அதுல 10 அமைப்புகள் பெயரை போட்டிருக்கிறார்கள். பிரான்சு தமிழர் ஒருங்கிணைப்பு குழு, மற்றது பிரான்ஸ் தமிழர் கூட்டமைப்பு, பிரான்ஸ் தமிழர் அவை, மற்றது 4வது தமிழ் மரபு வலையமைப்பு, தமிழ் சோலை தலைமையக பணியகம், தமிழ் இளைஞர் அமைப்பு, தமிழர் புலர்வாழ்வு கழகம், பிரான்ஸ் தமிழ் சங்கம், மற்றது பிரான்ஸ் தமிழர் தகவல் மையம், பிரான்ஸ் தமிழர் வர்த்தக சங்கம், தமிழர் ஆவலர்களின் அமைப்பு, மற்றது என்று சொல்லி அவர் இது தாயகத்திலிருந்து எழுதப்பட்ட கட்டுரை. நான் இங்கு புலம்பெயர் தேசத்திலிருந்து தாயகத்திலிருந்து எழுதியவர் இந்த 10 அமைப்புகள் பெயரையும் போட்டு இவர்கள் ஏன் செய்ய முடியாது என்று கேள்வி கேட்டிருக்கிறார்கள். நல்ல கேள்விதானே, நல்ல கேள்விதான். இல்ல நான் ஏனென்றால் இந்த எங்கள் காணொலியை பார்த்த பிற்பாடுதான் இந்த கட்டுரையை அவர்கள் தாயகத்திலிருந்து எழுதியிருக்கிறார்கள். உண்மையா தாயகத்திலிருந்து இது தொடர்பாக வந்தது ஆக்கமில்லா, எனவேதான் அதை நான் வாசித்து விட்டேன். அதுக்கு கீழே அவர் எழுதியிருக்கிறார், இது 10 அமைப்பை நான் போட்டிருக்கிறேன், இதுக்கு மேலேயும் அமைப்புகள் இருக்கலாம், எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் எல்லாரும் ஏன் இதை நீங்கள் கலைக்க கூடாது என்றுதான் அவர் கேட்டிருக்கிறார். உண்மையில் நல்ல முடியாது. நல்ல விஷயம், நல்ல விஷயம். உண்மையில இப்போ நாங்கள் இந்த இளையராஜாவுடைய விஷயத்தில் இப்போ எங்களோட ஊடகம் ஒரு பெரிய பங்கு ஒன்றை வகித்திருக்கின்றது. தமிழ் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம். அத்துடன் இந்த பாரிஸ் நகரத்தில் இருக்கின்ற ஒரு சில வர்த்தகர்களும் இதில் முக்கிய பெரும்பங்கு வகித்திருக்கின்றார்கள். அதை விட ஒரு சில தனிநபர்களும் மிக மிக ஒரு காட்டமான அல்லது ஒரு உணர்வுபூர்வமாக மக்களை இந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலே இந்த விடயத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்பதை விட்டு நாங்கள் அதையும் தெளிவுபடுத்தி கொண்டு நாங்கள் இன்று எடுத்துக்கொண்ட விடயத்துக்குள்ளே நாங்கள் நுழையலாம் என்று நினைக்கின்றேன். அரசு என்னென்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், எங்கள் தாயகத்தினுடைய அரசியல்வாதிகள் தமிழ் மக்கள் பேரவை என்று சொல்லப்படுகின்ற எங்கள் தமிழ் அரசியல் கட்சிகள் சேர்ந்த ஒரு அமைப்பு, அது உங்களுக்கு தெரியும். அதில் இருந்து தமிழகத்துக்கு திரும்பி கஜேந்திரகுமார் அவர்களுடைய தலைமையிலே 7 பேர் சென்றிருக்கின்றார்கள். செல்வராஜா கஜேந்திரன் உட்பட KV தவராஜா மற்றும் காண்டீவன், சுகாஸ், மற்றது சுரேஷ், மற்றது ஐங்கரநேசன் போன்றவர்கள் தமிழகம் சென்று தமிழகத்தினுடைய முதல்வர் மதிப்புக்குரிய மாண்பு முதலமைச்சர் திருமிகு ஜோசப் விஜய் அவர்களை
சந்தித்து ஒரு அறிக்கையும் கொடுத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் வேறு கட்சிகள் எல்லோரையும் சந்தித்திருக்கின்றார்கள். இவர்கள் இந்த தமிழக தேர்தலுக்கு முன்பு கூட சென்றிருந்தார்கள். சென்ற பொழுது இவர்கள் ஆளும் கட்சியாக இருந்த திமுகவையும் மற்ற ஒரு சில கட்சிகளையும் சந்தித்து விட்டு விஜயை சந்திக்காமல் தான் வந்திருந்தார்கள். அது எல்லோருக்கும் தெரிந்தபடியும் இது நாங்கள் பெருமளவிலே எங்கள் ஊடகத்தில் கூட இதை நாங்கள் ஒரு விமர்சனமாக சொல்லியிருந்தோம். நடுத்தரமாக சென்றவர்கள் தமிழகத்தில் அவர் போன விடயங்களை நாங்கள் ஒரு பாசிட்டிவாக தமிழகத்திற்கு திருப்பி ஒரு களத்தை திரும்பி கஜேந்திரகுமார் அவர்களுடைய தலைமையிலான இந்த குழு திறந்து விட்டிருக்கின்றது என்பதை மிகவும் ஒரு பாசிட்டிவான முறையிலே நாங்கள் அதை சொல்லியிருந்தோம். ஆனால் விஜய் சந்திக்காமல் வந்தது உண்மைக்கு ஒரு பிழையான விடயம் என்றதை நாம் சுட்டி காட்டியிருந்தோம். ஆனால் இந்த முறை அவர் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்த பிற்பாடு இவர்கள் போய் சந்தித்து ஒரு மனு கொடுத்து ஈழத்தமிழருடைய பிரச்சனையில் தமிழகமும் கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறியது வரவேற்புக்குரிய விடயம். நாங்கள் இது பற்றி ஆராய்வோம். அருஸ், உங்களுடைய ஆய்வு பற்றிய விடயங்களை நீங்கள் முன்வைக்கலாம். நீங்கள் கூறியது போலதான் அண்மையில் தான் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து வந்திருந்தார்கள். அதற்கான ஏற்பாட்டை திருமாவளவன் தான் ஏற்படுத்தி கொடுத்திருந்தார். அப்போது அவர்கள் கொண்டு போய் அங்கு முன்வைத்த கோரிக்கைகள் என்று சொல்லலாம். அதில் இந்த ஏக்கிய ராஜ்ய என்ற ஒற்றை ஆட்சியை வரைவாக்குவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது, மற்றது தின்பு கோட்பாடுகள் 85ஆம் ஆண்டு பூட்டானில் இடம்பெற்ற அந்த கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டு சமஷ்டி முறையிலான ஒரு தீர்வை கொண்டு வர, ஒரு தேசம் இரு தேசம் என்ற ஒரு தீர்வை கொண்டு வருவதற்கு தமிழகம் உதவிகளை செய்ய வேண்டும். தமிழகத்தின் கப்பாசிட்டி எவ்வளவு என்பதை அவர்கள் புரிந்துதான் பேசியிருக்கிறார்கள். இந்த கற்பனையில் படையினரை கொண்டு இலங்கையில் இறக்க வேண்டும், துப்பாக்கியால் சுட வேண்டும், ஜிங்களவரை பிடித்து தாக்கி அழிக்க வேண்டும், அந்த கோரிக்கை அதெல்லாம் கற்பனை வாதம். அதை தமிழகம் அதை செய்யாது. அதை செய்யறா நாங்கள் அந்த தேசத்துக்காரன் போராடலாமே தவிர தமிழகம் அதனை செய்ய முடியாது. ஆனால் அந்த கப்பாசிட்டி, அந்த வரைமுறை தெரிந்துதான் போன தடவையும் பேசியிருந்தார்கள். நீங்கள் சொன்னது போலதான் போன தடவை அவர்கள் போன போது கிட்டத்தட்ட தேர்தல் நெருங்கி வந்திருந்த காலத்தில் தான் போயிருந்தார்கள். அப்போது விஜயை சந்திக்காது வந்ததை தொடர்பாக நாங்கள் இதில் பேசியிருந்தோம். அவரை சந்தித்திருக்க வேண்டும் என்றது. ஆனால் இந்த முறை அந்த குறையை நிவர்த்தி செய்திருக்கிறார்கள். அதே சமயம் இந்த முறையும் அவர்கள் திமுகவையும் மற்றது நான் தமிழர் கட்சி போன்றவற்றையும் காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாரையும் சந்தித்திருக்கிறார்கள். உண்மையில் தமிழகத்தில் உள்ள எல்லா கட்சிகளையும் சந்திப்பதுதான் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் அனுகூலமானது. மற்றது அவர்களின் உள்ளகத்த அரசியலுக்கு எந்தவித தலையீடும் இல்லாமல் ஒருவருக்கு ஒருவர் கொம்பு சீவி விடுவதிலிருந்து நாங்கள் விலத்தி நிற்பதும், ஒருவருக்கொருவர் ஆதரவு கொடுப்பதிலிருந்து விலத்தி நிற்பதும் தான் எங்களுக்கு நன்மை பயக்கும். அதாவது இவர்கள கோரிக்கை என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளையும் அடங்கிய ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை இவர்கள் உருவாக்க வேண்டும். ஈழத்தமிழர் விவகாரம் தொடர்பாக கட்சி பேதம் கடந்து தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளிலும் உள்ள ஒரு 2 பிரதிநிதிகளையாவது ஒருங்கிணைத்து தமிழகத்தில் அனைத்து தமிழ் கட்சிகள் அடங்கிய ஒரு ஒருங்கிணைப்பு குழுவாக இருக்குமாக இருந்தால் இந்த 8 கோடி தமிழ் மக்களின் ஆதரவு உண்மையில் தேவை ஈழத்தமிழ் மக்களுக்கு. என்று சொன்னால், இது இப்போ பூகோள அரசியல் ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்ப வட அயர்லாந்து பிரச்சனையாக இருக்கலாம். அதில் அயர்லாந்து அதில் தலையிடுகிறது என்று சொன்னால், அது அயல் தேசம், ஒரே கலை, ஒரே கலாச்சாரம், ஒரே இனம் என்ற போர்வையில் அருகில் உள்ள மாநிலங்களோ அல்லது நாடுகளோ அந்த இனங்களின் பிரச்சனைகளுக்கு தங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் என்று சொல்றது, அதனை பயன்படுத்த முடியும். இதை சொல்றது கின் ஸ்டேட் என்று சொல்றது. இதை இந்த முறை இலக்கு வேற ஏட்டில் விதுரனும் இது தொடர்பாக விரிவாக எழுதியிருக்கிறார். நீங்கள் வேண்டுமென்றால் சொன்னால் அதை வடிவாக பார்க்கலாம். இப்ப கிழக்கு தீமோரை தொடர்பாகவும் அவர் எழுதியிருக்கிறார். கிழக்கு தீமோரின் பிரச்சனையை அணுகும் போது அவர்கள் ஆஸ்திரேலியாவையும் தான் அணுகியிருந்தார். அதே போல இதை நான் சொல்வது என்னென்று சொன்னால், தமிழகத்தின் ஆதரவு தொடர்பாக தான் கதைக்கிறேன். இது தொப்புள் கொடி உறவு, அது உறவு, இது உறவு, அவர்கள் வேறொரு தேசம், நாங்கள் வேறொரு தேசம். ஆனால் ஆதரவு என்பது இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை பாருங்கள், ஒரு கூட்டமைப்பாக இருந்து ஒன்றுக்கொண்டு உதவுகிறார்கள். அதே போன்று அயல் நாடுகளுக்கு இடையிலான ஒரு பிணைப்பாக தமிழகத்தின் இந்த
உறவு வந்து ஈழத்தமிழ் மக்களுக்கு மிக மிக இன்றியமையாதது. ஆனால் இதில் ஒன்று, தமிழகத்தில் இருக்கின்ற இந்த உறவுகளை வந்து நாங்கள் வந்து தொடர்ச்சியாக தொடர்ந்து தக்க வைப்பது, தொடர்ச்சியான சந்திப்புகளை ஏற்படுத்துவது வந்து இலங்கை அரசுக்கும் ஒரு அரசியல் பொருளாதார ரீதியான ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். தமிழகம் ஒரு சாதாரண ஸ்டேட்டாக கடந்து போக முடியாது. கிட்டத்தட்ட $400 பில்லியன் பெறுமதியான அதன் பொருளாதாரம் இலங்கையின் பொருளாதாரத்தின் 4 மடங்கு. அந்த பொருளாதாரம் நாளைக்கு இப்ப விஜயின் கருத்தின்படி அந்த பொருளாதாரத்தை அவர்கள் 2.5 ட்ரில்லியனாக உயர்த்த வேண்டும் என்று பேசியிருக்கின்றார். அதேதான் இப்ப ஆந்திராவின் பொருளாதாரம் கிட்டத்தட்ட $150-200 பில்லியன். அதை வந்து 1.5 ட்ரில்லியனாக உயர்த்த வேண்டும் என்று ஆந்திராவின் ஒரு அமைச்சர் ரஷ்யாவின் சென்ட் பீட்டர்ஸ்பர்க்ல இடம்பெற்ற கூட்டத்தில் பேசும்போது பேசியிருந்தார் அவர். அவ்வளவு ஒரு வளர்ச்சி அடைந்து வருகின்ற அந்த தேசத்தின் பொருளாதார மற்றும் அரசியல் மற்றும் மக்கள் ஆதரவு வந்து இலங்கைக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் அதை நாங்கள் அதை நாங்கள் சரியாக பயன்படுத்தவில்லை. ஏன் என்று சொன்னால், நாங்கள் ஒரு கட்சிக்கு ஆதரவை கொடுத்து தமிழகத்தின் அரசியலுக்கு தலையிட்டு ஆட்சியை மாற்றுவோம், அதை மாற்றுவோம், இதை மாற்றுவோம், இவரை தூக்கி எறிவோம் என்று ஒரு சிலர் ஆடும் நாடகத்தால் நாங்கள் மிகப்பெரிய வாய்ப்புகளை இழந்து வருகிறோம். பின்னடைவு, முக்கியமா பின்னடைவுன்னு சொல்லலாம். உண்மைதான். மற்றது இதுல இன்னொரு முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னா, இவர்கள் இந்த கொடுத்த அறிக்கையில முக்கியமாக என்னென்ன விடயங்களை அதில் கூறப்பட்டுள்ளது. ஒன்று, தமிழ் மக்கள் பேரவை. அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு வந்து தமிழ் மக்கள் பேரவை ஒன்றை உருவாக்கினார்கள். அந்த பேரவை எங்கே போய் சேர்ந்ததுன்னு ஒருத்தருக்குமே தெரியாது. அந்த தமிழ் மக்கள் பேரவையிலே உருவாக்கப்பட்ட அந்த சில வரவுகள்லாம் நாங்கள் இதை தீர்வாக வைக்கிறோம் என்று சொல்லப்படுகின்றது. இன்னொரு விடயம் சொல்லப்படுகின்றது என்னென்னு சொன்னால், திம்பு கோட்பாட்டின் அடிப்படையிலே வந்து தீர்வுகள் முன்வைக்கப்பட வேண்டும் என்றும் சொல்லப்படுகின்றது. அவர்கள் முக்கியமாக இதில் கதைச்ச விடயங்களை பார்த்தீங்கன்னா, நீங்களும் அப்போது குறிப்பிட்டது போல இந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பு முறை வந்து இல்லாமல் செய்யப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதே போன்று ஈழ தமிழர்களின் இன அழிப்புக்கு ஒரு சரியான சுயாதீன விசாரணை வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. மற்ற இந்திய இலங்கை மீனவர்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். மற்ற இந்தியாவில் வாழ்கிற ஈழ ஏதிலிகளுக்கான ஒரு சரியான ஒரு தீர்வு, ஒரு நீண்டகால பிரச்சனைக்கான தீர்வு ஒன்றே அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லப்படும். அத்துடன் இவர்கள் இந்த கூறப்பட்ட வேறு விடயங்களை பற்றி உங்களால் கூற முடியுமா? இவ்வளவுதான் பிரதான கோரிக்கைகளாக கூறியிருக்கிறார்கள். அதை விட அவர்கள் கூறியது என்னவென்று சொன்னால், இப்ப அதாவது சமஷ்டி ஆட்சி முறை என்று சொல்லும் போது இலங்கைக்குள் உள்ள அரசுகள் வந்து சமனான நீதி, பொருளாதாரம், அரசியல் முக்கியத்துவம் எல்லாவற்றிலும் அதிகாரங்கள் பகிரப்பட வேண்டும் என்று சொல்லியும், இந்த 13வது திருத்த சட்டம் மாகாண சபைகள் எல்லாம் கொண்டு வரப்பட்டாலும் 1987ஆம் ஆண்டு அதை ஏன் விடுதலை புலிகள் உட்பட எல்லோரும் நிராகரித்தார்கள் என்று சொன்னால், அது வந்து ஒரு சம்பிரதாயபூர்வமாக அதிகாரங்களை வழங்குவது போல் வழங்கினாலும் மறுகையால் இலங்கை அந்த அதிகாரங்களை தனக்குள் எடுத்து விட்டது என்று சொல்லியும், எனவே அதனால் அதில் அதிகாரமற்ற அந்த அமைப்புக்கு, அந்த சட்டங்களால், அந்த அமைப்புகளால் எந்தவித பிரயோசனமும் இல்லை என்று சொல்லியும், மீள பெறப்பட முடியாத ஒரு அதிகாரத்தை கொண்ட சமஷ்டி முறையாகத்தான் அவர்கள் அதை கோரிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த சமஷ்டி முறையை முதல் வைத்த போது, ஸ்டாலினிடம் கொண்டு போய் வைத்த போது, இங்கிருந்தெல்லாம் பெருமளவான எதிர்ப்புகள் கிளம்பி இருந்தது. தமிழீழத்தை கைவிட்டு விட்டார்கள், அதை விட்டார், இதை விட்டார் என்று. உண்மையில் ஒன்றை நாங்கள் வடிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தமிழீழ கோரிக்கை அது இறுதியான கோரிக்கை, அது எல்லோரிடமும் இருக்கின்றது. அது ஒரு சிலருக்கு மட்டும் சொந்தமானதல்ல, அது எல்லோரிடம் இருக்கு. ஆனால் அது வரைக்குமாக அந்த மக்களுக்கான சில அதிகாரங்கள் பெறப்பட வேண்டும். நாங்கள் இங்கு எல்லா சுகங்களையும் அனுபவித்துக் கொண்டு வெளிநாடுகளில் இருந்து கொண்டு அந்த மக்களுக்கு தமிழம் வேண்டும், வேறு ஒன்றும் கொடுக்கப்படாது என்று அவர்களை அடிமையாக வைத்திருக்க முடியாது. ஏனென்று சொன்னால், பொருளாதார ரீதியாக நாங்கள் 2-3 காணொலிக்கு முதல் பேசியிருந்தோம், வடக்கு எங்கே நிற்கிறது என்று சொல்லி. பொருளாதார ரீதியா இது எல்லாவற்றுக்கும் காரணம் அங்கு ஒரு அவர்களுக்கான அடிப்படை அதிகாரமோ அடிப்படை சட்டங்களோ இல்லாமல் இருப்பதுதான். அப்ப அதைத்தான் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இப்ப கடந்த வாரம் கூட
பத்திரிகையாளர் மாநாட்டில் கேதுரமார் பொன்னம்பலம் வடிவாக கூறியிருந்தார். தமிழீழ கோரிக்கையின் அவர் இல்லை திருமாவளவன் கூறியிருந்தார், தமிழீழ கோரிக்கை அப்படியே தான் இருக்கின்றது. ஆனால் இது எங்களுக்கு இப்போதைக்கு இலங்கை எடுக்கின்ற நகர்வுகளை தடுக்க வேண்டும். என்றால் பௌத்தமயமாக்கலோ மற்றது குடியேற்றங்களோ மொழி புறக்கணிப்போ இனப்புறக்கணிப்போ மற்றது சட்ட ரீதியான புறக்கணிப்போ அங்கிருந்து தமிழ் நீதிபதிகள் கூட தப்பியோட வேண்டிய ஒரு நிலையாக இருக்கின்றன. இவை எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாவது அதிகாரங்களை கொடுக்க வேண்டும். அதுக்கு அடுத்ததாக நாங்கள் தமிழீழத்தை நோக்கி நகர்வது நல்லபடியமாக இருக்கு. ஏன் ஜெயலலிதா அம்மையார் கூட ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தார், இரண்டு தீர்மானங்கள். அப்ப அதை இப்ப விஜயிடம் இப்போதான் இவர்கள் போய் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த தொடர்பை தொடர்ச்சியாக வலுப்படுத்தி இப்போது நான் கூறியது போல தமிழகத்தில் இருக்கிற அனைத்து கட்சிகளையும் அடங்கி ஒருங்கிணைப்பு குழு ஒன்றை உருவாக்க இந்த புலம்பெயர் தேசத்தில் இருப்ப அமைப்புகள் எல்லாம் முற்படுமாக இருந்தவர்களால் முடியும். இந்தியாவின் பொருளாதாரத்தில் கணிசமான தமிழகத்தின் பொருளாதாரத்தில் கணிசமான பங்கை ஆற்றுகிறார்கள். பெருமளவான ஹை பட்ஜெட் படம் என்று சொல்கிறார்கள். மிக அதிக அளவு நிதி செலவில் செய்கின்ற படங்களை கூட தமிழர்கள் தான் தயாரிக்கிறார்கள். அவ்வாறு இவர்களால் முடியும். ஆனால் ஒவ்வொரு கட்சிக்குள் பின்னால் நிற்கிறதான் பிரச்சனை. அது ஒரு சிலர் அதை குழப்பி விடுகிறார்கள், அதை இல்லாது செய்ய முற்படுகிறார்கள். அது இலங்கை புலனாய்வுத்துறை, இந்திய புலனாய்வுத்துறை அதை செய்வார்கள். ஏனென்றால் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த சக்திகள். ஆனால் இந்த ஒரு அனைத்து கட்சி குழுவை உருவாக்கி தொடர்ச்சியாக ஒரு சந்திப்பை மேற்கொண்டு இந்த ஜெயலலிதாவின் அந்த தீர்மானத்தை மீண்டும் தூக்கினாலே இலங்கை அரசு ஒரு ஆட்டம் காணும். இலங்கை அரசு மிகப்பெரிய உங்களுக்கு தெரியும், இப்ப அண்ணாமலை கூட ஒரு புதிய கட்சியை ஆரம்பித்திருக்கின்றார். இப்போ வட அமெரிக்காவின் வட அமெரிக்கா தமிழர் சங்கம் மேற்கொண்ட ஒரு கூட்டத்தில் பேசும்போது அவர் கூறியிருக்கின்றார், தாங்கள் இனி வருங்காலத்தில் ஈழத்தமிழ் மக்களின் பிரச்சனைகளில் அதிக அளவு கவனம் செலுத்துவோம், அங்கு 90,000 மக்கள் அகதிகளாக இருக்கிறார்கள், அவர்களிட வாழ்த்து வேண்பாடு என்றெல்லாம் பேசியிருக்கிறார்கள். ஓகே, ஆனால் அதை மேற்கொண்டு நகர்த்துவதற்கு அவர்களுக்கு 1000 வேலை இருக்கும். இப்ப அவங்களுக்கு தெரியும், இலங்கைய மாதிரி இலங்கையின் 8 கோடி சனம், அங்கு இலங்கையின் 4 மடங்கு பொருளாதாரம். அப்ப அவர்களுக்குரிய அந்த முதலமைச்சருக்குரிய பணியை நீங்க பாருங்க. இப்ப ஜெர்மன் பாப்புலேஷன் தான் தமிழகத்தின் பாப்புலேஷன். அப்ப ஜெர்மன் சான்சலர் பேட்ரிக் மேர்ஸுக்கு எவ்வளவு பணிச்சுமை இருக்கும், எவ்வளவு இது இருக்கும். அப்ப அவர்கள் தங்கள் வேலைகளை தான் அதற்கு நாங்கள் தான் போய் அவர்களுடன் ஒருங்கிணைந்து அவர்களுடைய இயங்கி இதை ஒரு என்னென்று சொன்னால் இதை நாங்கள் எங்களுக்குரியதாக ஒரு பாசிட்டிவாக மாற்ற வேண்டிய நாங்கள் தான் முன்னின்று நகர்த்த வேண்டும். நிச்சயமாக ஈழத்தமிழர்களுடைய இந்த விடுதலை போராட்டம், ஆயுத போராட்டம் தொடங்கிய காலங்களிலே இருந்து ஈழத்தமிழ் விடுதலை இயக்கங்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் ஆதரவாக இருந்தவர் என்றென்றும் மறக்க முடியாத மதிப்புக்குரிய எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். எம்ஜி ராமச்சந்திரனுக்கு பிற்பாடு ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் ஆதரவாக இருந்தார். ஆனால் ஜெயலலிதா அம்மையார்களுக்கு விடுதலை புலிகள் மீது சில விமர்சனங்கள் இருந்தது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இன்று நீங்கள் போய் தமிழகத்தில் உள்ள அரசியல்வாதிகள் யாரையாவது கேட்டீர்களாக இருந்தால் மதிப்புக்குரிய எம்ஜிஆர் அவர்களை விட மத்திய அரசுக்கு குடைச்சலை கொடுத்தவர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தான் என்றுதான் சொல்லுவார். ஈழத்தமிழருடைய பிரச்சனையில் குடைந்து கொண்டே இருந்தாராம் மத்திய அரசு. அது யாருக்கும் வெளியே தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு கரைச்சலை மத்திய அரசு கொடுத்தவர் தான் ஜெயலலிதா அம்மையார். மற்ற இன்னொரு விடயத்தை நான் உங்கள்கிட்ட கேட்கலாம் நினைக்கிற அரசு நீங்களும் கவனிச்சிருப்பீங்க. எங்களுடைய கோஷமையை தமிழரின் தாகம், தமிழீழ தாயகம். அது விடுதலை புலிகளின் தாகம், புலிகளின் தாகம், தமிழீழ தாயகம், தமிழரின் தாகம், தமிழீழ தாயகம். இது பற்றி கஜேந்திரகுமார் இப்ப நீங்க ஒற்றையாட்சிக்கு உள்ள ஒரு சமஷ்டியை கேட்கின்றார், ஒன்றுபட்ட நாட்டுக்குள் ஒரு தேசமாக சமஷ்டியை கேட்கின்றார் என்றால் தமிழரின் தாகம் தமிழரின் தாகம் தமிழீழ தேசியம் என்ன தமிழீழ. அப்ப இது பற்றி அவருடைய கருத்து உங்களை என்ன நினைக்கிறீங்க? ஒரு இடத்துல ஒரு இடத்தில் பேசியதை நாங்கள் அவதானித்திருக்கின்றோம், கொஞ்சம் விளக்கமாக கூறுங்கள் இது பற்றி. அதற்கு முதல் இந்த ஜெயலலிதா தொடர்பாக நீங்கள் பேசும்போது ஒரு சிறிய ஒரு காணொலியை பார்த்தேன். நான் நினைக்கிறேன் நஞ்சில் சம்பந்தன் என்று நினைக்கிறேன். நாஞ்சில் சம்பந்தன் அவர் சம்பந்தன் ஜெயலலிதா இருந்த போது நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் அங்கு பேச வருமாறு கூறியிருந்தது. அப்போது அவர் கூறினார், தனக்கு ஜெயலலிதாவிடம் அனுமதி கேட்டு போவதா கேட்காமல் போவதா என்ற ஒரு பிரச்சனை இருந்தது. கேட்டால் சிலவளை தரமாட்டாரா என்று நான் யோசித்தேன் என்று.
அப்போது தான் ஜெயலலிதாவிடம் ஒரு துண்டை தனம் எழுதி கொடுத்தார். இப்படி அழைப்பு வந்திருக்கிறது, போகட்டா விடட்டா, உத்தரவா இல்லையா. உடனே தன்னை அழைத்திருந்தாராம். அழைத்து சொன்னாவாம், என்ன இப்ப உத்தரவு கேட்கிறீங்களா அல்லது சும்மா எனக்கு ஒரு அறிவித்தலை தந்துட்டு போறதுக்கு ரெடியா. ஏனென்று சொன்னால் ஜெயலலிதா தெரியும் தான் ஜெயலலிதா சொன்னாலும் சொல்லாட்டியும் போவேன் தெரியும். அப்ப அவா சொன்னாவன், நான் சொன்னாலும் சொல்லாட்டி நீங்கள் போத்தான் போறீங்கள். ஆனால் நீங்கள் நான் சொல்லாமல் போயிட்டு வந்தால் வரும் வழியில் ஊடகவியலாளர்கள் உங்களை சூழ்ந்து கொண்டு கேள்வி கேட்பார்கள். அதற்கு என் ஜெயலலிதா என்ற சொல்லை மீறி போனீர்கள் என்று பின் அதற்கு பிறகு சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும், கட்சியிலிருந்து நீக்க வேண்டும். இதெல்லாம் விட நீங்கள் போயிட்டு வாருங்கள், நான் அனுமதி தருகிறேன். ஆனால் ஒன்றை நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள், நான் தமிழீழம் உருவாவதற்கு ஒருபோதும் எதிரானவர் அல்ல என்று தனக்கு கூறினாராம். நேரடியாக ஜெயலலிதா தனக்கு கூறினாராம், நான் ஒருபோதும் எதிரானவர் அல்ல. உலகம் பயங்கரவாத செயற்பாடுகள் பயங்கரவாதிகள் என்று எல்லாம் சொல்லுறபடியால் தான் அதை சொல்ல வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறேன். ஏனென்றால் எல்லோரும் அதை சொல்கிறார்கள், இப்ப இந்தியா அது. ஆனால் தமிழீழத்தை எடுப்பதற்கு தனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை என்று கூறுகின்றார். அதே போல அவர் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தது மிகப்பெரிய ஒரு நல்ல இது. அதே பிறகு அவருடைய மரணம் கூட அவர் இது ஒரு கன்ஸ்பைரசி தியரி என்று கூறுவது உண்மையில் ப்ரூவ் பண்ண முடியாது. அவருடைய மரணம் கூட ஈழத்தமிழர்களுக்கு அதிக அளவில் ஆதரவை கொடுத்து கொண்டு வந்ததால் அவரை அகற்ற வேண்டும் என்று சிலர் யோசித்ததாக கூட சொன்னார்கள். அதுக்கு உண்மை பொய் எங்களுக்கு தெரியாது. உண்மைதான். எல்லாரும் எல்லா பக்கத்தாலையும் கூறுவார்கள், என்ன சொல்லுவார்கள். இதே போலதான் நீங்க இன்னும் மறுபடியும் சொல்லலாம். நீங்க இதுல ஊடகத்திலே பேசுகின்றபடியால் ஜெயலலிதா அம்மையாருக்கு நடந்தது. அதே மாதிரி என் நடராஜன் அவர்களும் திடீரென்று மரணமானார். அவர் ஈழத்தமிழர்களுடைய அதிதீவிர ஆதரவாளர். அதே போலதான். அப்ப இப்ப தமிழர் நீங்கள் சொன்ன விடயத்தை பொறுத்தவரையில் இந்த காணொலி நம்மளவர்கள் பேசிய காணொலியை நானும் பார்த்திருந்தேன். எனக்கும் சிலர் அனுப்பியிருந்தார்கள், இது தொடர்பாக நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் என்று சொல்லி. தமிழீழ விடுதலை புலிகளை பொறுத்தவரையில் அவர்கள் அந்த இலட்சணையில் பொறிக்கப்பட்டிருந்தது என்னென்று சொன்னால், அந்த தாரக மந்திரமாக புலிகளின் தான் தமிழீழ தாயகம் என்று சொல்லி, அந்த தாயகத்தை நாங்கள் தேசம், தேசியம், ஒற்றை ஆட்சிக்கு 2 அரசு என்றெல்லாம் அதை வகைப்படுத்த முடியாது. அதை நாங்கள் திரிக்க தேவையில்லை. ஏனென்று சொன்னால் அது தமிழீழ தாயகம் என்று தான், சனிய தாயகம் என்று வைக்கவில்லை. சனிய தாயகம் என்று சொன்னால் நீங்க தாயகம், தன்னாட்சி, தேசியம் அதென்று நீங்கள் பேசி அதை என்னவும் செய்யலாம். அப்படி என்று இல்லை. தமிழீழ தாயகம் என்று சொன்னால் இலங்கைக்கு தமிழீழம் என்ற சொல்லு வராது. ஒரே இலங்கைக்கு ஒன்றை யோசிக்க வேண்டும். தமிழீழம் என்றது வரா. தமிழீழம் என்றது அது ஒரு தேசம், அது ஒரு தனி நாடு, அதுதான் தமிழீழம். அதை பற்றி நாங்கள் குழப்ப தேவையில்லை, அதை பற்றி விமர்சிக்கவும் தேவையில்லை. விவாத பொருள் அல்ல, அது முடிந்த முடிவு. அது ஒரு வரி, அந்த திருவள்ளுவர் 2 வரிகளில் எழுதியது போலதான் விடுதலை புலிகளின் அந்த மந்திரங்களும் இருக்கு. நீங்கள் கவனித்து இன்னொரு விடயத்தை நீங்கள் கவனித்திருப்பீங்க. அந்த தேசிய தலைவர் மிக உன்னதமாக சிந்தித்து தமிழரின் தாகம் தமிழீழத்தாயகம். அப்ப தமிழரின் தாகம் தமிழீழத்தாயகமா இருக்கின்றபடியால் புலிகளின் தாகம் தமிழீழத்தாயகம். அப்ப தமிழருடைய அந்த தாகத்தை நிறைவேற்ற புலிகள் என்ற இந்த படை, புலிகளின் தாகம் எது தமிழருடைய தாகமா இருக்கோ அதுதான் புலிகளுடைய தாகமாக இருக்கு. அது பற்றி விவாதிக்கவோ அதை போஸ்ட்மார்ட்டம் செய்யவோ தேவையில்லை என்று சொன்னால், அது அந்த ரத்தின சுருக்கமாக திருக்குறள் எவ்வாறு எழுதப்பட்டதோ அதே போலதான் விடுதலை புலிகள்ல எனக்கு பிடித்ததும் ஒன்றுதான். அவர்கள் சொல்லாடல்களில் அறுத்துறுத்து ஒரு 2-3 வரிகளுக்கு அவர்கள் தாங்கள் என்ன சொல்ல வந்ததை சொல்லி விடுவார்கள். அது தெளிவாக இருக்கின்றது. தலைவரே அனாவசியமா பேச மாட்டார், தெரியுந்தானே. உண்மைதான். அமைதியா இருந்து எல்லாத்தையும் அவதானித்த அவருடைய ஆக்ஷன் பிளான் மட்டும்தான், ஆக்ஷன் தான் செய்வார். உண்மைதான். என்னென்னு சொன்னால் அதிகமாக பேசுவது ஒன்று செயலுக்காக என்று சொன்னால், முதல் அடுத்தவர்கள் சொல்வதை நீங்கள் கவனிக்க வேண்டும், அதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். அதற்கு பிறகு நீங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையையும் மீடியாக்கள் தெளிவாக வடிவாக உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கும். அதுதான் மிக முக்கியமானது ஒன்று. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயற்பாட்டிலும் அவர்கள் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருப்பார்கள். அதில் தேசிய தலைவர் அவர்கள் கவனமாக இருந்தார். எனவேதான்
நாங்கள் இப்போது தமிழகத்தில் கூட தேசிய தலைவர் மீது களங்கம் பூசும் போது நாங்கள் அதை துடைத்தறிய நாங்கள் முன்னுக்கு நிற்கிறோம். ஏனென்று சொன்னால் அவர் அப்படி பலத்ததை நாங்கள் கொண்டு போய் ஒரு இழிவுபடுத்த முடியாது. முடியாது. என்னென்று சொன்னா நீங்கள் பாருங்கள், இப்ப அசோகா கொட்டையில வந்து 1987 தலைவரை பாலசிங்கம் அண்ணன் எல்லாரையும் கொண்டு போய் வைத்தா பிறகு தனித்தனி ரூமில் தான் தங்க வைத்திருந்தார். இங்கு நீங்கள் ஹோட்டலுக்கு போனால் தெரியும், அதுக்குள்ள அந்த ஹோட்டல் ரூம்ல ஒரு பிரிம்பான ஃப்ரிட்ஜ் இருக்கும், அதுக்குள்ள பியர் இருக்கும், வைன் இருக்கும், எல்லாம் இருக்கும். நீங்கள் எடுத்து சாப்பிட்டா அங்க பில் வரும் பிறகு நீங்கள் செக் அவுட் பண்ண. அப்ப பாலசிங்கம் அண்ணன் அவர் இயக்கத்திலே உங்களுக்கு தெரியும், அவர் மதுபானம் மருந்து வேறது, அவர் தன் அறையில இருந்ததை குடிச்சிட்டு தலைவர்கிட்ட வந்து தலைவர்கிட்ட ரூம்ல கதைச்சு கொண்டு வந்துட்டு போய் சொன்னாராம், இந்த ஃப்ரிட்ஜுக்கு உடனே சும்மா தானே நீ பாவிக்க மாட்டேன், நான் எடுக்கட்டும். தலைவர் சொன்னாராம், இல்ல வேண்டாம், காசத்தார நீ வெளியில வாங்கி குடிங்கோ, இதை எடுக்க வேண்டாம். ஏனென்று சொன்னால் அடுத்த நாள் அந்த பேப்பர்ல வருதான், விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் தங்கியிருந்த ரூமில் இருந்த ஒரு மதுபான பொட்டில்களும் தொடப்படவில்லை. அப்படி உண்மையில் அன்றைக்கு அது எடுக்கப்பட்டிருந்தால் அது தலைவர் குடித்ததாகத்தான் வந்து முடிந்திருக்கும். ஆனால் அது எவ்வளவு தொலைநூறு, அப்ப அவருக்கு எத்தனை வயசு, ஒரு 28 வயசு 27 வயசு அப்படித்தான் இருந்திருக்கு, இளைஞர். ஆனால் எவ்வளவு தொலை நோக்குடன் சிந்தித்து, அப்ப அப்படிப்பட்ட தலைவரை நீங்கள் அவரை சாப்பிட்டார் இதை சாப்பிட்டார் அப்படி, அதுதான் எங்களுக்கு இதே வருது. நாங்கள் எங்கள் தமிழக கட்சிகள் எங்களுக்கு எந்தவித கோபம் இல்லை, ஆனால் எங்கள் தலைவர் மீதான களங்கங்கள் நாங்கள் அனுமதிக்கவும் முடியாது, நாங்கள் தான் துடைக்கவும் வேண்டும். அதான் இதுல இப்ப நாங்கள் ஒன்று சொல்லலாம், இப்ப இந்த தேவையில்லாம தாரக மந்திரங்களை போஸ்ட்மார்ட்டம் செய்து உங்களோட விமர்சனங்களை வைக்கிறத விடுத்துட்டு நீங்கள் எடுக்கின்ற இந்த முயற்சிகளை வரவேற்கின்றோம். தமிழ் மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் ஒரு தீர்வை தேடி தருவதில் நாங்கள் உண்மையாக உங்களை வந்து நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறோம், உங்களை உற்சாகப்படுத்துகின்றோம். அந்த விடயத்தை வேலை கவனமாக செய்யுங்கள், தேவையில்லாத விடயங்களில் கை வைக்க வேண்டாம் என்று கூட நாங்கள் சொல்லலாம் இல்லையா அரசு? அதைத்தான் நாங்கள் சொல்ல வருகிறோம். அது அவர்கள தெளிவானதொன்று, தமிழீழம் தனி நாடு, அது தெளிவானதொன்று. அதில் இருக்கின்ற ஒவ்வொரு சொல்லையும் எடுத்து சில அது இப்படி இருக்கும் அப்படி இல்லை, அது முடிஞ்ச முடிவு. இப்ப அதில் நீங்கள் அதில் ஊடகவியலாளர்கள் கேட்டாலும் அதை எங்களுக்கு சார்பாக நாங்கள் மாற்ற வேண்டிய தேவை இல்லை, அது இருக்கும். நீங்கள் என்ன செய்ய, நீங்கள் ஓகே சமஷ்டி தான் என்றால் ஓகே, சமஷ்டி அதுக்கு கீழே உள்ளது, சமஷ்டிக்கு முதல் வந்து அந்த மக்களுக்கானது, மக்களின் பொருளாதார வளர்ச்சி, மக்களுக்கான இப்ப ஒரு கலாச்சார மண்டபத்தை நிர்வகிப்பது கூட அவர்கள்ட்ட அதிகாரம் இல்லை, ஒரு காணி அகபரிப்பை தடுத்து நிறுத்துவது கூட அதிகாரம் இல்லை, ஒரு பௌத்த ஆலயத்தை அமைப்பதற்கோ அல்லது இந்து தொல்லியல் இந்து மதத்தின் சைவ மதத்தின் தொல்லியல் பொருட்களை அழிப்பதை தடுப்பதற்கோ இந்த அதிகாரம் இல்லை. வன இலாக்கா மேற்கொள்கின்ற நடவடிக்கைகள் மக்களை குடியெழுப்புவதற்கு தடுப்பதற்கு இல்லை. இதுகளை பெற்றுத் தருவதற்கான ஒரு அதிகாரம் உள்ள அமைப்பாகத்தான் இந்த சமஷ்டியை நாங்கள் பார்க்கிறோம். முதலில் அந்த மக்களுக்கான அதிகாரம் என்றால்தான் புலம்பெயர் தேசத்திலிருந்து போய் அங்கனைக்க ஈழத்தமிழ் மக்களுக்கு ஒரு முதலீடுகளை செய்து வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் அது எங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். அது பிரிம்பு தமிழீழம் என்பது வேறு. ஆனால் இது அதற்காக நாங்கள் தமிழீழத்தை சுருக்கி இங்கே கொண்டு வந்து நியாயப்படுத்த வேண்டும் என்று இல்லை, நீங்கள் நியாயப்படுத்த தேவையில்லை, நீங்க தெளிவாக சொல்லுங்க, சமஸ்தான் அது உண்மை, அது ஓகே. முதல் அதை எடுத்துக்கணும். இப்ப விஜய் என்ன கூறினார், இப்ப நான் முதல் சொன்னதுக்கு வருகிறேன். $400 பில்லியன் பெறுமதியான தமிழகத்தின் பொருளாதாரத்தை நான் 2.5 ட்ரில்லியனாக மாற்ற வேண்டும், அதுக்கு எங்களுக்கு இப்ப இருக்கிற அதிகாரம் போதாது. அதைத்தான் நாங்கள் டெல்லியில போய் சொன்னார், அதிகாரம் ஏனென்றால் நாங்கள் வெளிநாடுகளில் இருந்து நேரடியாக முதலீடுகளை எடுப்பதற்கு, வெளிநாட்டு நிறுவனங்களுடன் நேரடியாக இது செய்வதற்கு சில ஒப்பந்தங்களை இந்த சட்டம் மூலம் தடுக்கின்றது. அப்ப அவரே அதிகாரத்தை கேட்கிறார். அப்ப முதல் ஒரு அதிகாரம் இப்ப தங்களுக்கு ஒரு அதிகாரம் போதாதென்று இன்னும் கூட மேல போகிறார். அதே போலதான் எங்களை பொறுத்தவரையில நாங்கள் மேல மேல கேட்டுக்கொண்டு போகலாம். அதுக்கு வெளிநாடுகளும் ஆதரவு தருமாக இருந்தால் இலங்கை அரசால் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கு. ஆனால் அதுக்குரிய அடிப்படையை செய்ய வேண்டும். ஆனால் இப்ப நடக்கிறது என்னன்னு சொன்னால், இலங்கை அரசு தற்போதைய இந்த மாகாண சபை சட்டத்தை சில்வா கூட வடிவாக சொல்லிவிட்டார், இல்லாது செய்ய போகிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் இது மேலும் மேலும் அதிகாரத்தை விஸ்தரித்து கொண்டு போகும், ஒன்று சின்னனா கொடுக்கும். அப்ப எல்லாத்தையும் வெட்டி கொத்தி இல்லாமல் செய்து
எல்லாத்தையும் இல்லாமல் செய்து போட்டு 2028ஆம் ஆண்டு ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்தி போட்டு ஓகே சிங்களவரும் தமிழரும் ஒன்றாக இருக்க போகிறார்கள் என்று சொல்லி சுபம் போட போகிறார்கள். அதைத்தான் இலங்கை அரசு செய்ய போகிறது. இலங்கை அரசுக்கு மாகாண சபை ஒரு சவாலான விடயம். அது அவர்களுக்கு மற்ற மாகாணங்கள் பிரச்சனை இல்லை. 7 மாகாணங்களும் வடக்கு கிழக்கு 2 மாகாணங்களும் தான் அவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கின்றது. அதை இல்லாமல் செய்வதற்குத்தான் இந்தியாவுடன் இலங்கை ஒட்டுறவாக இருக்கின்றது. இந்தியாவின் தயவால் இதை இல்லாமல் செய்ய வேண்டும். இதை உண்மையிலே யோசிக்க வேண்டியது, சிந்திக்க வேண்டியது எங்களை தாயகத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகளும் அவர்கள் நேர்மையாக செயற்பட வேண்டும். அதே போன்று அரசியல்வாதிகளை பாராளுமன்றம் அனுப்புகின்ற எங்களோட மக்களுக்கும் இதிலே தெளிவு இருக்க வேண்டும். அப்படி தெளிவு இல்லை என்று சொன்னால் வருகின்ற தேர்தலிலே என்பிபி ஈழத்தமிழர்களை ஒன்று இல்லை என்று ஆக்கிவிடும் என்பதில் தெல்லதன் உள்ளங்கை நெல்லிக்கனியாக எங்களுக்கு தெரிகின்றது. இந்த தமிழக விஜயம், அதாவது எங்களுடைய தமிழ் மக்கள் பேரவையினுடைய பிரதிகளுடைய தமிழக விஜயத்தின் ஊடாகவாவது மாண்புமிகு முதலமைச்சர், தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்து இலங்கை அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து நமது ஈழத்தமிழர்களுடைய இந்த அவலத்தை நீக்குவதற்கு ஒரு வழி செய்வார் என்று கூறிக்கொண்டு அவங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். அரசு மக்களே, நீங்களும் பார்க்கின்ற நீங்களும் உங்களுடைய கருத்துக்களையும் தயவு செய்து நீங்களே பதிவு செய்யுங்கள். பதிவு செய்தால் நாங்கள் அதற்குரிய உரிமையில் சரியான கேள்விகள் கேட்பீர்களாக இருந்தால் நாங்கள் இயல்பான வரைக்கும் அதற்கான பதில்களை தருவதற்கும் தயாராக இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.